அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் காணப்போவது 17வது பாடல். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நல்ல குணமுள்ள அன்பான கணவர் அமைய வேண்டும் என்பது ஒவ்வொரு பெண்ணின் மற்றும் பெற்றோரின் கனவு. ஒருவேளை திருமண தடைகள் இருந்தாலோ அல்லது நல்ல வரன் அமைய தாமதமானாலோ அன்னை அபிராமியின் இந்த பாடல் ஒரு வரப்பிரசாதம் ஆகும். சிவபெருமானின் மனதையே வென்று அவர் இடப்பாகத்தை பிடித்த அன்னையின் பெருமையை இந்த பாடல் விளக்குகிறது. வாருங்கள் பார்ப்போம். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவள்ளி, துணை இரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அதிசயமான வடிவுடையாள் அன்னையே, நீ கற்பனைக்கும் எட்டாத அதிசயமான அழகிய வடிவம் கொண்டவள். அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவள்ளி, தாமரை மலர்கள் எல்லாம் உன்னுடைய முக அழகை கண்டு வியந்து துதிக்கும்படியான பேரழகு கொண்ட கொடி போன்றவளே. துணை இரதி பதிசயமானது அபசயமாக, அழகின் தெய்வமான ரதி தேவியின் கணவன் மன்மதன் சிவபெருமான் மேல் மலர்பானங்களை எய்தி வெற்றி கொள்ள முயன்றான். ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. முன் பார்த்தவர் தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. முன்பு மன்மதனையே எரித்த அந்த சிவபெருமானின் அறிவையே உன் அழகால் மயக்கி வெற்றி கொண்டு அவர் உடலின் இடப்பாகத்தை நீ கவர்ந்து கொண்டாயே. இது உன் அழகிற்கு கிடைத்த வெற்றி அல்லவா? இதை இன்னும் எளிமையாக கூற வேண்டுமானால், மன்மதனின் அம்புகளுக்கே மசியாத சிவபெருமானின் மனதை உனது அழகாலும் பக்தியாலும் வென்று அவரது இடப்பாகத்தில் அமர்ந்தவள் அன்னை அபிராமி. அவளை வணங்குவதன் மூலம் பெண்களுக்கு நல்ல குணமுள்ள கணவர் அமைவார் என்று பட்டர் அழகாக விளக்கியுள்ளார். கன்னிகைகள் அல்லது அவர்களின் பெற்றோர் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் சரியாக 10:30 முதல் 12 மணி அளவில் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. அன்னை அபிராமியின் படத்தின் முன் நெய்விளக்கேற்றி இந்த பாடலை பாராயணம் செய்யவும். இவ்வாறு செய்வதால் திருமண தடைகள் மற்றும் தோஷங்கள் நீங்கும். மனதிற்கு பிடித்தமான நல்ல குணமுள்ள வரன் அமையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். அன்னைக்கு மல்லிகை அல்லது ரோஜா போன்ற மணமுள்ள மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக பாயாசம் அல்லது பால் சாதம் படைக்கலாம். அன்னையின் அருளால் உங்கள் இல்லத்திலும் விரைவில் கெட்டிமேளம் கொட்டும். நீங்களும் இந்த பாடலை துதித்து பலன் பெறுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 18வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமஹ.